C++ தேர்ட் எடிஷன்ல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கான்செப்ட் வந்து C++ ஈனம் கான்செப்ட், அது எனுமரேஷன் அப்படின்ற கான்செப்ட். ஸோ இந்த ஈனம் கான்செப்ட் வந்து ஸ்ட்ராங்லி டைப் சேஃப் கிடையாது, ஸோ அன்ஸ்ட்ராங். ஸோ இந்த கான்செப்டை தான் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து டைப் சேஃபான ஒரு ஈனம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுதான் ஈனம் கிளாஸ். இது கண்டுபிடிச்ச எடிசன் பார்த்தீங்கன்னா C++ 11th எடிசன். ஸோ ஈனம் கிளாஸை நம்ம ரன் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய கம்பைலர் அதை சப்போர்ட் பண்ணணும். ஸோ அப்போ C++ 11th எடிசன் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான கோடை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும் செட்டிங்ஸில். ஸோ அதை தான் நம்ம எப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடில் ஈனம் கிளாஸ் இந்த கீவேர்டு பயன்படுத்தின ஒரு ப்ரோக்ராம் டைப் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து நான் ரன் பண்ணும்போது எனக்கு வார்னிங் காட்டுது, ப்ளஸ் எரர் வந்து கிளாஸ் ஆர் நேம் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரர் டிஸ்பிளே பண்ணுது. ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணணும் அப்படின்னா செட்டிங்ஸில் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அந்த செட்டிங்ஸ் சேஞ்சஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சைடில் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் சைடில் வந்து செட்டிங்ஸ் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. அந்த வரக்கூடிய ஆப்ஷனில் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு மேலே சர்ச் பாக்ஸில் வந்து code-runner அப்படின்ட்டு கொடுத்துட்டு என்டர் பண்ணுங்க. வரக்கூடிய அந்த ஆப்ஷன்ஸ்ல வந்து code-runner எக்ஸிக்யூஷன் மேப் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க. அதில் எடிட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உள்ள வந்து ப்ரோக்ராம் கோட் இருக்கும். அதில் பர்டிகுலராக நம்ம C++ நம்மளுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ CPP: அப்படின்ட்டு இருக்கும், அதை மட்டும் நம்ம என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து டிஸ்பிளே கொடுத்துருக்கக்கூடிய இந்த கோடை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு அப்படியே அந்த CPP ஃபுல்லாக அந்த ஒரு லைன் ஃபுல்லும் அதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா C++ 11 அப்படின்ற அந்த ஒரு எடிசனை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கான கம்பைலர் வந்து ரன் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் கோடு. இப்போ சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணிட்டு விஷுவல் ஸ்டுடியோ கோடை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதே சேம் ப்ரோக்ராமை போய் இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பாருங்கள் மேலே வந்து G++. ஸோ இதுதான் கம்பைலர். ஸோ இது வந்து C++ 11 எடிசனை வந்து சப்போர்ட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன்.